கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த வேத வசனம் கலாத்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை வசதுங்க. 4 5 6 7 8 9. எடுக்காதவங்க கையை வச்சுங்க. 1 2. அல்லேலூயா. இந்த செய்தி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் பொருந்தும், எடுக்க போகிறவங்களுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கின்றது. பிறந்த உடனே அதனுடைய பராமரிப்புனா யார்? தாய், தகப்பன், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள்லாம் அந்த குழந்தையை பராமரிப்பாங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த விவரம் தெரிஞ்ச உடனே அது என்ன செய்யும்? டிமாண்ட் வைக்கும். அது எனக்கு வேணும்னு வாங்கிட்டு சொல்ல தெரியாத காலத்திலே அது கோரிக்கை வைக்கும். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது உனக்கு வேண்டான்னு சொன்னால் அதுவும். அதுதான் ஒரு குழந்தை வளரும். அதே குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன செய்யும்? தனக்கு அந்த ஸ்கூலில் என்ன டீச்சர் சொன்னாங்களோ அதை தான் அந்த பிள்ளைகள் கேட்கும். தாயும் தகப்பனையும் சொல்வதை விட எங்கள் மிஸ்ஸு இப்படித்தான் சொன்னாங்க, எங்கள் மிஸ்ஸு சொன்னதான் சரி, நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு நமக்கு அது ஒரு ஆர்டர் போடும். அது தேறிட்டு அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளி சீருடைய அணியும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஈவினிங் வந்தோடனே என்ன செய்யும்? சீருடையை போட்டுக்குமா? சீருடைகளை கலைந்து விட்டு மாற்று ஆடைகளை உடுத்தும். அது நல்ல ஆடையாக உடுத்தும். டெய்லி ஒவ்வொரு ஆடையாக உடுத்தும். நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி சுத்தமாக வச்சு அது உடுத்தும். அப்போது அதுதான் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரக்கூடிய சூழ்நிலை. கிறிஸ்துவை நாம் ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை செய்வதற்கு முன்னர் நாம் இந்த உலகத்தினுடைய பாவங்களிலே படிந்திருந்தோம். அது பள்ளி சீருடையை போன்று பழைய சீருடை நமக்கு. அது பழைய துணி, பழைய சட்டைன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சீருடைகளை, அந்த பழைய உடைகளை கலைந்துவிட்டு நாம் ஒரு புது உடையை உடைந்து கொள்கிறோம். பாவமில்லாத உடை, பரிசுத்தமான உடை, அவைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அணிந்து கொண்டால்தான் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருப்போம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எடுத்தவங்கெல்லாம் என்ன அனுபவத்தை கண்டீங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். எடுத்த உடனே பரிசுத்த ஆவியார் இறங்கி வந்தார். பிதா அங்கேருந்து வானத்திலேயும் சத்தம் கொடுத்தார், என் நேசகுமாரன் என்று சொன்னார். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாம் எப்படி மாற்றப்பட்டோம்? தேவன் மனிதனை படைத்தது தேவனுடைய சாயலில் தான் படைத்தார். தேவனுடைய உருவத்தில் தான் படைத்தார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் தேவனும் இருந்தால்
இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களுக்கு அது தெரியும். அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை பார்த்தவர்களுக்கு அது தெரியும். ஆகவே தேவனுடைய சாயலை இன்றைக்கு நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் தேவனுடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய உருவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய சாயல் என்றால் என்ன? தேவனுடைய உருவம் என்றால் என்ன? தேவனுடைய சாயல் என்றால் நாம் இயேசுவை போலவே தலைமயிர், கை, கால், கண், மூக்கு, நாக்கு, வாய், சுவாசம் எல்லாம் இயேசுவை போலவே நாம் இருக்கிறோம். இது வெளிப்புறமான தெரிகிற காரியம். இதை தான் நாம் தேவனுடைய சாயல் என்கிறோம். அப்போ தேவனுடைய உருவம் ஆனால் உருவம் தானே நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உருவம் அதல்ல. நாம் வெளிப்படையாக தெரிவது தேவனுடைய சாயல். நாம் உள்ளார்ந்த மனதுக்குள் இருப்பது தான் தேவனுடைய உருவம். ஏன்னா தேவனுக்கு ஆவியும் உண்டு, ஆத்மாவும் உண்டு. அந்த ஆவி நமக்கும் உண்டு, ஆத்மாவும் உண்டு. சரீரம் தேவனுடைய சாயல், ஆனால் ஆவி ஆத்மா தேவனுடைய உருவம். தேவனுக்கு என்ன நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சோ, என்ன நல்ல பண்புகள்லாம் இருந்துச்சோ, என்ன நல்ல செயல்களெல்லாம் இருந்துச்சோ, அதெல்லாம் எந்த மனுஷன்கிட்ட இருக்கோ அவன் தான் தேவனுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. ஆக நம்ம சாயல் என்பது வெளிப்படையான தோற்றம், உருவம் என்பது உள்ளார்ந்த மனசு. நம்ம போன வாரம் பார்த்தோம், சரீரம் ஆவியை தன் பக்கம் இழுக்கும், வெளிப்படத்துக்கு உலகத்தை நோக்கி இழுக்கும். ஆத்மா ஆவியை அவர் பக்கம் இழுக்கும், தேவனுடைய ஆத்மா பக்கம் இழுக்கும், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு. ஆக நாம் எந்த பக்கம் போகணுங்கிறது தான் உள்ளார்ந்த மனசு, உள்ளார்ந்த அன்பு. அப்போ நமக்கு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அது ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கூட இன்னைக்கு பாட்டு படித்தோம், ஒப்புரவாக்கப்பட்டோ ஒப்புரவாக்கப்பட்டோ. படிங்களேன் சேர்ந்து, ஒப்புரவாக்கப்பட்டோ 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 ஒப்புரவாக்கப்பட்டோ. இயேசுவின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டோ. ஆம், இன்னைக்கு அவர் மரணமடைந்ததன் மூலமாக நமக்கு என்ன தந்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவருடைய உருவத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏதோ தண்ணீரிலே மூழ்கி தண்ணீரில் இருந்து எழுந்து விட்டால் ஞானஸ்தானம் என்று ஒரு உலக சடங்காச்சாரமான முறைமையின்படி நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமானால் நாம் தேவனுடைய சாயலுக்குள் சொல்ல மாட்டோம், தேவனுடைய உருவத்துக்குள்ளும் சொல்ல மாட்டோம். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையை மரித்தாரே இயேசு. நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அந்த சிலுவை மரணத்தை நாம் தண்ணீரில் மூழ்கும்போது நாம் சிலுவையிலே அறையப்படுகிறோம். நாம் தண்ணீரிலே மூழ்கும்போது நாம் சிலுவையிலே அறையப்படுகிறோம். ஏதோ மாம்சத்தின் அழுக்கை நீக்குவதற்காக நாம் குளிக்கவில்லை. நாம் தேவனுடைய நல்ல பண்புகளை,
தேவனுடைய நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர் மரணத்திலே பங்கு பெறுவதுதான் ஞானஸ்தானம். அவர் மரணத்துக்குள்ளே நாம் தண்ணீரில் மூழ்குவது, நாம் மரணமடைவதுதான். நாம் தண்ணீரிலிருந்து எழுந்திருப்பது, இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு சென்று 3 நாட்கள் இருந்து அங்கிருந்து உயிர் தெழுந்தாரே, அதே போல நாம் தண்ணீருக்குள் போகும்போது பாதாளத்துக்கு செல்கிறோம், மரணம் அடைந்து செல்கிறோம். இயேசுவை போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுவது போல தண்ணீரிலிருந்து எழும்போது நாம் உயிர்த்து எழுகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மாம்ச அழுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வெளிப்புறமான பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய அந்தரங்கமான பாவங்கள், நம்முடைய ரகசிய பாவங்கள், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு புது வாழ்வை, புது சிருஷ்டியை, ஆவியிலே மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நமக்கு தருகின்றார். அல்லேலூயா. ஆகவே தண்ணீரிலே மூழ்குவது வெளிப்புறமான தோற்றம், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய உருவம். அப்போ தேவனுடைய உருவம்னா ஆவிக்கு கை உண்டா, ஆவிக்கு கால் உண்டா? இல்லைன்னு யார் சொன்னான்? அல்லேலூயா. உண்டு. ஆவிக்கு கண்ணுண்டு, நம்மளை மாதிரி. ஆவி பேசும், ஆவிக்கு கால் உண்டு, ஆவி நடக்கும், ஆவிக்கு மயிர் உண்டு, ஆவிக்கு முகம் உண்டு, எல்லாம் உண்டு. அதை குறித்து நாம் இன்னொரு நாள் ஆதார வசனங்களோடு நாம் தியானிப்போம். அல்லேலூயா. ஆகவே ஆவிக்கு எல்லாம் உண்டு. ஆமென். கொஞ்சம் தயவு செஞ்சு யார் சத்தம் போடாதீங்க. தேவனுடைய வார்த்தைகள் இடைவிடாமல் கேளுங்க. ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நம்முடைய சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவி வந்துவிட்டால் நமக்கு துர்க்குணமே வராது, நமக்கு கெட்ட குணமே வராது, நமக்கு கோபமே வராது. நாம் அடுத்தவங்க சண்டையே போட மாட்டோம். நாம் அடுத்தவங்க அடித்தா கூட வாங்கிக்கிடுவோம், திருப்பி அடிக்க மாட்டோம். நாம் படிக்கு படி வாங்குகிற எண்ணம் நம்மகிட்ட இருக்காது. இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல குணம், அந்த நல்ல பண்பு நம்மிடத்திலும் வந்துவிடும். அதுக்கு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, சடங்காச்சாரான முறையாக ஏதோ ஞானஸ்தானம் ஒன்று கொடுத்துட்டா தனக்கு ஒரு பெரிய கிரீடம் பரலோகத்தில் கிடைக்கி பரலோகமே சந்தோஷம் அடையுது அப்படின்னா, ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதை முதலிலே ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாப்பா பாப்பா நீ பாஸ்டரை பார்க்க திரும்பி உட்காரு. குட். அப்படியே அப்படியே ஆண்டவரை பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு தெரியவார். சிறு குழந்தைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உடையவர்கள். சிறு குழந்தைகளின் மீது விருப்பம் உள்ளவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னோம். கோபப்படாமல் மனுஷன் இருக்க முடியுமா? வரும். ஆனால் என்ன வேதம் என்ன சொல்லியிருக்கு? மாலையிலோ அழுகை, காலையிலோ அக்களிப்பு. இன்றைக்கி வர்ற கோபத்தை அப்படியே அன்னைக்கு ராத்திரியோடு தூக்கத்தோடு மறந்துடணும். அல்லேலூயா. சாயந்தரத்தோடு மறந்துடும். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த கோபம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நேற்று சொன்னால் நான் விடக்கூடாது, இன்றைக்கி எப்படியாவது அவனை பிடிச்சி 4 கேள்வி கேட்டால் தான் என் மனசு ஆறுன்னு சொன்னால் அது பாவம். அது யாருக்கு? ஞானஸ்தானம் எடுக்காத உலகத்தாரர்களுக்கு பொருந்தும். ஆனால்
ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு அது பொருந்தாது. கோபம் நாளைக்கு இருந்துச்சுன்னா அது நமக்கு பாவம். அப்போ நம்முடைய பாவத்துக்காக அந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்து நமக்காக மறித்த பிறகு நாம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அதே பாவத்தை, அதே தப்புகளை, அதே தவறுகளை நாம் பழையபடியும் பண்ணினா நாம் யாருக்கு ஒப்பாக இருப்போம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சானல படுபாவிகள், அந்த படுபாவிகளில் நாமும் ஒருத்தராக இருப்போம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு பட்சவாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும். ஆண்டவருடைய நல்ல குணங்கள், நல்ல பண்புகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவின் சாயலை மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உருவத்தை நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாக தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் ஒப்புக்கல்ல. ஆனால் இன்றைக்கி ஞானஸ்தானம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. சரி பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. பொதுவாக இப்போ ஞானஸ்தானம் ஒரு பாசருக்கு கீழே கட்டுப்பட்டு இன்னொரு பாசர் ஓடிய பார்த்தா அந்த பெரிய பாசர் இருந்தால் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அது அவங்களுக்குள்ள டேர்ம்ஸு, ஆண்டவருக்குள்ள டேர்ம்ஸ் கிடையாது. ஆண்டவருக்குள்ள டேர்ம்ஸு, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய உரிமை உண்டு. அனுப்பப்பட்டவர் தான் கீழே உள்ள பாசனம், அனுப்பப்பட்டவர் தான் மேலே உள்ள பாசனம். ஆனால் அவர் அதிகாரம் செலுத்துவார். எனக்கு கீழே நீ இருக்கிறேன், நீ ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்பார். அப்போ அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கீழே உள்ள பாசரு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்காகவோ அல்லது அவர்கிட்ட எதையோ எதிர்பார்த்தோ ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தம்னா என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் நடந்தது உண்மை. உனக்கு இன்றைக்கி சம்பளம் எவ்வளவு? அந்த காலத்தில் 150 ரூபா சம்பளம் கொத்தனாருக்கு. சரி, நான் இந்த 150 ரூபா இன்றைக்கி நான் தந்துருந்தேன். எங்கள் ஆள் வருவார், தொட்டியில் இறங்க சொல்லுவார். தொட்டியில் இறங்கணும், ஒன்றும் செய்ய மாட்டார். ஒன்று ஒரு குளிப்பாட்டி விட்டுருவார், ஒரு முக்கி விட்டுருவார். வேறு ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், உனக்கு இன்றைக்கி சம்பளத்தை நான் தந்துருந்தேன். இப்படி ஞானஸ்தானத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஊழியக்காரர்கள்லாம் வந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் கொடுக்குறவங்கள ஆயத்தப்படுத்தணும். அவங்களுக்கு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தப்படுத்தணும். அந்த விசுவாசம் மாறாத விசுவாசமாக இருக்கணும். உலகத்தில் பணம் வருதுங்கிறதுக்காக அந்த விசுவாசத்தை விட்டு பணத்தை நோக்கி ஓடிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் வந்து கேட்டாங்களா, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு? நீ தாயின் தமகிறதுக்கு கீழ்ப்படி நடக்கணும், கொலை செய்யக்கூடாது, நியாயப்பிரமாண சட்டத்தை அதெல்லாம் நான் இப்பொழுதே கடைபிடித்து வருகிறேன், நான் சுத்தமாக தான் இருக்கிறேன். அப்படியா? சரி, உனக்குள்ளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. அது ஒன்று மட்டும் என்னால் முடியாதுன்ட்டான். அதே இப்படி எனக்குள்ளே நான் ஏழை கொடுக்க முடியும்? அப்போ நீ ரட்சிக்கப்பட முடியாது. நமக்குள்ள சொத்தை அடுத்தவனுக்கு கொடுக்க நமக்கு மனசு வருமா? அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மனசு வருமா? எனக்கு தான் ஏன் அந்த மனசு வந்துருக்கு? இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு உன் அண்ணன் தண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கானே, நீ இங்கே வந்து இந்த காட்டில் வந்து கிடைக்கிய. அந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்பேன். ஆக ஆண்டவர்களை வந்ததுக்கப்புறம் ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்கணும். அவருடைய குணம் என்ன, அவருடைய பண்பு என்ன, அதை மட்டும்தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக்கொள்ளும். இப்போ ஞானஸ்தானத்துக்கு தெரியுமா, இதே மாதிரி பெரிய பசனும் வந்துட்டார், சின்ன பசனும் வந்துட்டார். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஆள் வரலை. இப்போ நான் செல்ஃபோன் வந்துட்டேன்.
ஏய் தம்பி எங்கே இருக்கப்பா, பெரிய பாசல் வந்துட்டாருப்பா, ஞானஸ்தானம் எடுக்கணுங்களாப்பா, வாப்பா. ஐயா பதில், அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க, நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தேன். இதுவும் உண்மையிலே நடந்தது. எப்படி? ஞானஸ்தானத்தை பாஸ்டர் வாங்கி வச்சுக்கணுமா, நாளைக்கு வந்து அவர் வாங்கி. அப்போ எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமாக நிலைத்திருந்தால் ஞானஸ்தானம் ஒரு சடங்காச்சாரமாக ஆகிவிட்டது. இப்படியெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க போய் தான் இன்றைக்கி சில பெண்கள் ஆண்டவர்களை உண்டிங்க வந்துருவாங்க. சகோதரிகள் சின்ன பிள்ளையிலே இப்போ சண்டே கிளாஸ்லேருந்தே வந்து ஆண்டவர் மேலே வந்து ஒரு பொய்க்காகி அந்த குடும்பத்தையே ஆண்டவர்களை கொண்டு வந்திருப்பாங்க. என்கிட்ட ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் ஒன்று தான் வேண்ட நிலைச்சிருக்கு. சண்டே கிளாஸில் வந்து அந்த 2 பிள்ளைகள் தாயை ஆண்டவர்களாக கொண்டு வந்து இன்றைக்கி 3 பேரும் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சில மாற்று ஜாதியங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கல்யாணத்துக்காக என்ன செய்வாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை மேலே படாத பாடுபடுத்துவாங்க. நீ சர்ச்சைக்கு போகாத, நீ ஆண்டவரை வணங்காத, பொண்டாட்டி அனுப்புவதற்கும் பயம், பொண்டாட்டி மேலேயும் சந்தேகம். இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அடுத்தால பாருங்கள், ஒரு பையன் பாசன்ட்டு வந்து நான் ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணிட்டேன். லவ் பண்ணும்போதே கிறிஸ்தவ பொண்ணு தெரிஞ்சு லவ் பண்ண மாட்டேங்கிறேன், எதுக்கு இந்து பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்? அது பிடியா நிற்கி பாஸ்டர், எனக்கு எங்கள் கோயிலில் தான் கல்யாணம் முடிக்கணும்னு பிரியா நிற்கி. அப்படியா, சரி நீ முடிச்சுட்டு வா அந்த கோயிலில் போய். இது பாஸ்டருடைய அட்வைஸ், ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு. திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதெல்லாம் போயிட்டு காற்றில் பறந்துட்டு. ஆக இன்றைக்கு ஞானஸ்தானம் தேவனுடைய சமூகத்திலே இப்படியாக கொச்சைப்படுத்தப்படுகிறது, சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. நாம் பழைய சுபாவத்தை தண்ணிக்குள்ளே முழுகும்போது நம்முடைய பழைய பாவத்தை, நம்முடைய பழைய குணத்தை விட்டுட்டு புது குணத்தோடு வரணும். எங்கள் ஊர் பக்கம்னா ரொம்ப கோபம் வரும். ஒரு சின்ன பிரச்சனைனா போது தட்டப்படான்னு ரோட்டில் இறங்கிடுவாங்க. அப்படிலாம் இருந்தவங்க தான் நான். ஆனால் ஒரு ஆண்டவர்களில் வரும்போதே அதை விளையிட்டேன். என்றைக்கு பாஸ்தரமாக கல்யாணம் முடிச்சேன்னா அன்னையிலேருந்து ஊர் ஓரங்களில் தலையிடதை விட்டுட்டேன். பாஸ்தரமாவுடைய கட்டுப்பாடு. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்க முடியுமா? நாம் பொறுமையாக தான் போகணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆவியின் கனிகளை நமக்கு கொடுத்துருக்காரு. நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடணும், என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிடணும், கோமே படக்கூடாது. அப்படின்னா தான் நீ கிறிஸ்துவின் நல்ல பண்புகளை நடந்து கொண்டு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். அப்படின்னா கிறிஸ்துவின் சாயலையும் கிறிஸ்துவின் உருவத்தையும் பெற்றுக்கொள்வது தான் உண்மையான ஞானஸ்தானம். அப்போ பழைய பாவ சுபாவங்களை விட்டுவிட்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு புது வாழ்வை கர்த்தருக்குள் பெற்றுக்கொள்வது தான் ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் ஞானஸ்தானம் எடுத்தால், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய உருவத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
அதுதான் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். இப்படித்தான் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டாடுறோம். அடுத்து ஞானஸ்தானம் பல முறைகளில் உண்டு. நோவா காலத்து ஞானஸ்தானம் எப்படி தெரியுமா? நோவா காலத்து ஞானஸ்தானம் எப்படின்னா, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க உலகத்தில். நோவா குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பாவம் செய்யலை. யார்? நோவா மனைவி, நோவாவுடைய 3 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், நோவாவுடைய 3 மருமகள்கள், 8 பேர் மட்டும்தான் பாவம் செய்யலை. அந்த 8 பேருக்கு மட்டும் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? எல்லாம் பாவத்தில் இருக்கிறான். நான் அவனுக்கு எவ்வளவோ சுவிசேஷம் சொல்லிட்டேன். நோவாக்கு முந்தின காலம் வருஷம் தோல்வி எவ்வளோ வருஷம் தெரியுமா? நோவாக்கு முந்தின காலம் உலகம் மனுஷனை படைத்து நோவா உலகத்தை அழிக்கும்போது அந்த வருஷம் எவ்வளோ தெரியுமா? 120 வருஷம் தான் ஆகுது. உலகத்தை, மனிதர்களை உருவாக்கி உலகத்தை உருவாக்கி 120 வருஷம் தான் ஆகுது. 120 வருஷம் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு 120 வருஷமாக சுவிசேஷத்தை அறிவித்தும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நோவாவையும் நோவா குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு டைமென்ஷன் அன்னைக்கு ஆண்டவர் இன்ஜினியர். என்ன மரத்தில் செய்யணும், எவ்வளவு நீளத்தில் செய்யணும், எவ்வளவு ஆழத்துக்கு செய்யணும், எவ்வளவு அகலத்துக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு பேழையை, அதாவது இன்றைக்கி நம்ம கப்பல்னு சொல்கிறோமே, அந்த கப்பலை அந்த நாளிலே அவர் உருவாக்கினார். நோவா குடும்பம் தான் செஞ்சிச்சு. செய்யும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவன் என்னையா கிருக்கேன், இதை எதுக்கையா செய்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பைபிள் எடுத்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நீ இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொன்னால் பைத்தியக்காரா போடா அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்களா? அதே மாதிரி அன்னைக்கு எல்லாருமே நோவாவை பைத்தியக்காரா போடா என்னத்தையும் போட்டு செஞ்சுட்டு கிடக்க எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. செஞ்சு முடித்தார். ஆண்டவர் 40 நாள் மழையை வருஷித்தார். நோவா குடும்பம் ஜோராக கப்பலில் ஏறி உட்காந்துட்டு 40 நாள் விடாத மழை. கேலி பண்ணும் நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு? நோவாவை கொக்கரித்தவன் நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு? எங்கேயும் ஓட முடியல. தண்ணி தண்ணி தண்ணி. அத்தனை பேரும் செத்து போன வெள்ளத்தினால உலகத்தை அழித்தார் ஆண்டவர். அன்னைக்கு நோவா குடும்பத்துக்கு மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதை 1 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 19 அல்லது 20 பாருங்க வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்க. 20 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பிழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மாம்ச அழுக்கை மட்டும் போக்குவது இல்லை. அன்னைக்கு எப்படி இந்த உலகத்தை அழிக்கும்போது நோவாவையும் நோவா குடும்பத்தையும் காத்தாரோ அப்படி மாம்ச அழுக்கை மட்டும் நீக்குதாம நல் மனச்சாட்சியுடைய, அதாவது தேவனுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய நல்ல குணங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய நல்ல பண்புகளை கடைபிடிக்கின்றவர்களாக
இருக்க வேண்டும். இருக்கிறவர்கள் தான் இனிமேல் வரும்போது, ஆண்டவர் 2ஆம் முறையாக வரும்போது, அவர்கள் மரித்திருந்தால் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசுவோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை உயிரோடு இருந்தாங்கன்னா, எப்படி ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ, எப்படி எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ, அதே போல் அவருடைய ரகசிய வருகைகளை நம்மை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆக இது ஒரு ஞானஸ்தானம். அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னொரு ஞானஸ்தானம் இருக்குது. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு வந்தபோது செங்கடல் முன்பாக வந்து நின்று விட்டார்கள் ஜனங்கள். போக வழி இல்லை. பின்னால் பார்வோன் படை துரத்திக்கிட்டு வருது 600 ரதத்தில். எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்மெல்லாம் தண்டல்காரனை கண்டால் பயப்படுதுங்களா? அதை மாதிரி பயந்து போய் இருக்கும். இந்த ஊரில் தண்டல் பழக்கம் உண்டா? கிடையாதா? இருக்கலாம், மேபி. அல்லேலூயா. அந்த பக்கம் போக கடல், இந்த பக்கம் எகிப்து ராஜா வந்துட்டான க்ளோஸ் பண்ணி போடுவான். என்ன செய்கிறது? இதுக்காயா கூப்பிட்டு வந்து மோசையை பார்த்து கேட்க, ஆண்டவர்கிட்ட மோசையை கேட்க, ஆண்டவர் அந்த நாளைக்கு செங்கடலை 2ஆக பிளந்து தண்ணீரை சுவர் போல, இந்த பக்கமும் ஒரு சுவர், இந்த பக்கமும் ஒரு சுவர், 120 அடி நீளம், அகலம். நீளம் செங்கடல் வந்து 21 மைல், அகலம் 120 அடிக்கு பாதை ஆண்டவர். இது எத்தனை அடி இருக்கும்? 20 அடி இருக்கும். அப்போ இதை மாதிரி 6 மடங்கு அகலத்துக்கு ஒரு ரோடை கடலுக்குள்ள ஆண்டவர் உருவாக்கி, அந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி செவுடு போல் மேலே நிற்கிது. ஜனங்கள்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்கள், ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் அதுதான் ஞானஸ்தானம். அந்த செங்கடலை தண்ணீரில் இருந்து கடந்தாங்க பார்த்தீங்களா? அத்தனை ஜனங்களுக்கும் ஒரே ஞானஸ்தானம். அன்னைக்கு ரட்சிப்பு அப்படித்தான் உண்டாயிட்டு. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கே என்ன இருக்கு? சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். சமுத்திரம் தண்ணீர். ஞானஸ்நானம் எடுக்கும்போது மேகம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல அவர்களுக்கு மேகம் மூடி நிழலை கொடுத்தது. இன்றைக்கு நமக்கும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்படி ஒரு நிழலை கொடுத்தா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். அப்போ ஞானஸ்நானத்துக்கு என்ன தகுதி என்றால், ஞானஸ்நானம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு உண்மையிலே அவர்கள் மனதோடு தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களா, விசுவாசிக்கின்றார்களா? பொண்ணுக்காக ஞானஸ்நானம் இல்லை, மண்ணுக்காக ஞானஸ்நானம் இல்லை. மண்ணுக்காக ஞானஸ்நானம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? பிள்ளை இல்லாத கிறிஸ்தவங்கள்ட்ட அந்த சொத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பவங்க உண்டு. அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் வேண்டாம் நமக்கு. அவர்கள் உண்மையிலேயே ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களா? அதற்கு ஊழியக்காரன் அவர்களை போதிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவிலே விசுவாசம் உறுதியாக வைத்திருந்ததை நன்றாக அறிந்த பின்தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்.
ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவனுடைய உருவத்தை தரித்துக் கொண்டு பழைய பாவத்திற்குள் நுழைந்து விடாமல் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று சாட்சி சொல்ல வகைக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கும் இந்துக்கும் சண்டை வந்துட்டா அந்த அந்த கிறிஸ்தவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுமா? கிறிஸ்தவன் சண்டை போட்டால் என்ன வார்த்தையை சொன்னால் நம்மளுக்கு தெரியுமா? நீ தான் ஒரு கிறிஸ்தவனா இப்படி சண்டை போடுதியே. கேட்டுட்டீங்களா? யாராவது எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவர்களாக நாம் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் சாயலை மாம்சத்தை நீக்குவது மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து நம்முடைய பழைய சுபாவங்களை வெளியேற்றி இயேசுவை தரித்துக் கொண்டு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் யாரும் பாக்கியவான்கள். யாவரும் நல்ல நடத்தையை வாங்கிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நடக்க வேண்டும். தனக்குத்தானே சாட்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் நம்ம சொல்கிறதா என்ன? கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பணம் தருவாருன்னு சொல்கிறோம். ஆக ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணுமோ அதை முதல்ல கேளுங்க. அதை கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா பணமும் நமக்கு தன்னாலேயே வந்துடும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றபடி கிறிஸ்துவிலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய உருவத்தையும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறவர்களும் அதே போல கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.